வணக்கம் தமிழ்நாடு. என் பேர் ஜெயராமு. நான் வந்து பேசிக்கல் தெலுங்கு. அதனால் ஏதாவது கொஞ்சம் தமிழ் தெரியும். அதனால் தெலுங்கு தமிழ்லனே ஒரு பைலாங்குவேஜ் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியாச்சு. நல்லா தான் எழுதியிருக்கேன். ஆனால் தமிழில் எப்படி எழுதுறதானே எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க. வணக்கம் சார். ஓ வந்துட்டியா? உக்காரு. ஸ்டோரி சொல்ல வந்துட்டு சைலண்டா உக்காதிருக்கியா? என்ன சொல்லு. ஓப்பன் பண்ணால் ஒரு பாம் பிளாஸ்ட். அதில் வந்து ஒரு காரில் மேலே போயிடும். அதுலேருந்து ஒரு 100 பேர் தெரிச்சு விழுறாங்க. அப்போ அங்கேருந்து ஸ்பீடாக போகிற ஃப்ளைட்டில் இருந்து குதிக்கிற ஹீரோ அதுக்கிடையிலேருந்து நடந்து வராங்க. அப்போ நம்ம போட போகிற சார், இவன் தான் ஹீரோ. அப்போ டைட்டில் சார். எந்தடா இது? இந்த ஸ்டோரி சொல்றதுக்கு நீ அங்கேருந்து இங்க வந்திருக்கா? இந்த மாதிரி ஸ்டோரி இங்க தமிழ்நாட்டு நிறைய ஆൾக்கார் பண்ணிருக்கு. புதுசா ஸ்டோரி இருந்தா சொல்லு சார். அப்படின்னா என்கிட்ட ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு. அதான் சொல்ல சொன்னேன். ஓப்பன் பண்ணா ஒரு நெட் கேஃபோ. ஒரு பையன் வந்து சிஸ்டம் முன்னாடி உட்காந்து தப்பான சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிருக்கிறாங்க. என்னடா எவ்வளோ லேட் ஆயிடுச்சு? கொஞ்சம் வேலை இருந்துச்சுடா. என்ன காசு கொடுத்தாச்சா? காசும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ரெண்ட் எப்படி காட்டணும்? நாளைக்கு பார்க்கலாம். ஓ இதா ஹீரோயினா? இல்லை சார். கிருஷ்ணா, என்ன லவ் பண்ண முடியுமா முடியாதா? நீங்க எவ்வளவு வாட்டி கேட்டாலும் நான் பண்ண இதா முடியாது. உன் கடைசி வார்த்தையா? இப்பல இருந்து பாத்துக்கோ. நான் என்ன என் பேக்ரவுண்ட் என்னன்னு உனக்கு காட்டுறேன். தேங்க்ஸ் பிரதர். 3 வருஷமா லவ் பண்றேன், அந்த பொண்ணு கண்டுக்கவே மாட்டேங்குது. உங்களுக்கு எப்படி தெரியும்? 3 வருஷமா லவ் பண்றேன், கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறேன், வாங்குறாங்க, சிரிக்கிறாங்க. ஆனா ஐ லவ் யூ சொன்னா மட்டும் வேணான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சரிங்க பஸ் பாய். யார்ரா இவன்? அவன் யாரோ நமக்கு இருக்குடா, வேலை இருக்குது போலாம். பொண்ணுங்கன்னா அனக்கொண்டாவா? அப்பா இவன் தான் அப்பா. என்னடா என் பொண்ணு ஃபேஸ்புக்ல போட்டோஸ் வச்சுட்டா, லைக் பண்ண மாட்டியாமா? எனக்கு அக்கௌண்ட் இல்லை சார். உன் அக்கௌண்ட் யார் கேட்டாண்டா? எங்கிட்ட நிறைய காசு இருக்கு. என்னம்மா? அந்த அக்கௌண்ட் இல்லப்பா. இவர் தான் சார் உங்க பொண்ணுக்கு 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காரு. அது தெரியாம என் பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? என்னம்மா நிஜமா? ஆமா அப்பா. அப்போ இவன் என்ன, நீ இங்க இருக்கிற அவன் எங்கோ பாக்குற? கடவுள் கொடுத்ததுக்கு நம்ம என்ன சார் பண்ண முடியும்? ஏறுமா, நீ நாளுக்கு ஒரு வாடி வீட்டுக்கு வா. தேங்க்ஸ் பாசு. இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சதுன்னு நான் நினைக்கவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச் பாஸ். என்னடா நமக்கு போகிற காலம் வந்துச்சுடா. ஓ அப்ப இது ஹீரோயினா? இல்லை சார், அவர் வர கொஞ்சம் கேளுங்க. 2 ஹீரோயினே வேற ஆள் பிடிச்சிட்டு போயிருக்கியா? அப்ப லவ் ஸ்டோரி எப்படி நடக்கும்? சார், ஒரு பொண்ணு வந்து கையில் பால் பாக்கெட்டு பிடிச்சிட்டு
அப்ப கண்டிப்பா இவளும் ஹீரோயின் கிடையாது. சார் அவர் தான் சார் மெயின் ஹீரோயின். இப்போ தான் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன போற காலம் வந்துருச்சு உனக்கு? ஐயோ அம்மா, ஆரம்பிச்சிட்டியா? டைம் ஆச்சுமா காலேஜுக்கு. ச்சே, ட்ரெஸ் எல்லாம் வீணா போயிட்டு. பைத்தியக்காரி, பால் கொண்டு வான தயிர் வாங்கிட்டியா? லக்ஷ்மி, என்ன? டிஃபின் எடுத்துன்னு போலியா? மதியம் வந்துடுவேன் வீட்டுக்கு. ஆமா, கேட்க மறந்துட்ட தம்பி. நீங்க எந்த ஊரு? சேலம் பக்கம் சங்ககிரிங்க. ஜெயராம், உனக்கு என்ன வேணும்? அவன் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆண்டி. உங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க? அம்மா விவசாயம் பண்ணுறாங்க, அப்பா பக்கமாக இறந்துட்டாங்க. ஐயோ பாவம், என்னாச்சு தம்பி? சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்க என்ன பண்றீங்க தம்பி? ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன். என்னாச்சுடி, திரும்பி வந்துட்டா? நான் டிஃபன் பாக்ஸ் மறந்துட்டேம்மா. லூசு வல, உன் அட்டகாசம் தாங்க முடியலையே. பாய்மா. என்ன நடக்குது? நாங்க வெளியில கிளம்புறோம். நீங்க இன்னும் சாவி ஓ கொடுக்கல. சாரி, 2 நிமிஷம் இருங்க, குளிச்சுட்டு வந்துடுறேன். ஏங்க இங்கேயே இருங்க, அவன் வந்தா திட்டுவான். என்ன பண்ண நீ? நான் என்ன பண்ணிட்டேன்? ஆமா, ஒண்ணுமே பண்ணல. நீ வந்ததும் என் பிஹேவியர்ல எவ்வளோ மாற்றம் வந்திருக்குன்னு உனக்கு தெரியாதா? உங்க பிஹேவியரே அப்படித்தான் நினைச்சேங்க. மூக்கா உடைச்சிடுவேன். இப்படி பண்றதுக்கு நான் என்ன லூசா? இவ்வளோ நாளா பாக்குறேன், கண்டுக்கவே மாட்டேங்கிற. நான் பொண்ணுங்களையே பார்க்கறது இல்லைங்க. அப்போ அவனா நீ? நீ இன்னும் இங்க என்னடி பண்ற? பாய். என்ன பாக்குற? வந்து இருக்கு உனக்கு. என்னமோ இதோட பிரச்சனை.
நான் இன்னும் நீ எவ்வளோ கற்றுட்டாலும் சரி நான் இன்னைக்கு உன்னை விடவே மாட்டேன். என்ன இன்னைக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு? நீங்க என்ன பண்ற? முதல்ல கிளம்பு. சொல்ல மறந்துட்டேன், அங்க கிச்சன்ல ஒண்ணுமே இல்ல சாப்பிடறதுக்கு. உனக்காக டிஃபன் கொண்டு வந்திருக்கேன் பாரு. ஆமா, இப்படி காலியா இருக்கிறதுக்கு ஏதாவது வேலைக்கு போலாமே. படிச்சிட்டேன்ல, அதனால தான் இப்படி. படிச்சதுனால தான் சொல்றேன் ஏதாவது ஜாப் பண்ணுங்கன்னு. ஆமா, நீங்க மட்டும்தான் சொல்லல. என் சர்டிபிகேட்லாம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஏன் உடம்பு சரியில்லையா? இவ்வளோ டல்லா நான் இருக்க? நல்லா தான் இருக்கேன். நீ முதல்ல கிளம்பு. இரு பாக்குறேன். நான் நல்லா தான் இருக்கேன். முதல்ல நீ கிளம்பு. உடம்பு இப்படி கொதிக்குது, நல்லா இருக்கேன்னு சொல்ற? ரொம்ப ஓவரா பண்ற. கிளம்பு. பாக்குறேன்ல. ஹே. ஐயா, நீங்க ஒன்றும் பார்க்க வேணாங்க. கிளம்புங்க. ஆனா நீ தானே சொன்ன உனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லைன்னு. என்ன? இல்ல, அன்னைக்கு நீ தானே சொன்ன உனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு. நீ யார் டைப்னு? சரி போயா, உனக்கு என்னன்னா எனக்கு என்ன. நான் போறேன். பாய், குட் மார்னிங். என்கிட்ட ஏதாவது சொல்ல வந்தியா? ஒன்றும் இல்லைங்க. சாவி கொடுக்கலான்னு வந்தேன். ஆனா அது என்னன்னு இங்க திரும்பி சொல்லலாமே. அம்மா வர சொல்லியிருக்காங்க. நாங்க உடனே கிளம்பணும். யாரோ சாஃப்ட்வேர் கம்பெனி ஓனரா. என்ன பண்ண சொல்ற? சொல்றதுக்கு என்ன இருக்கு? உங்க எக்ஸாம்ஸும் முடிஞ்சிருச்சு. அப்போ அவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா? அழகா தான் இருப்பாராட்டுக்குது. சாஃப்ட்வேர் கம்பெனி. நீங்க பண்ணிக்கிறதே நல்லது. இதெல்லாம் என்ன கன்வின்ஸ் பண்றதுக்கா இல்ல கழட்டி விடுறதுக்கா? யாரையாவது காதலிச்சா தானே தெரியும் என் வலி என்னன்னு. காதல்னா என்னன்னு தெரிஞ்சதுனால தான் நான் விளைவிக்கிறேன். இந்த உயிர் எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான். காதலிச்சாலே உயிரை கொடுத்தா அப்போ என்ன கொடுத்தா காதலிச்சிடுவீங்க? நான் இப்படிதான் உள்ள எதுவும் வச்சுக்க மாட்டேன். போயிடு என் மனசு எடுத்துட்டு. என்னடா அப்படி இருக்கிற? நான் ஊருக்கு போகிறேன்டா. அப்போ மனசுக்குள்ள இவளை காதல் வச்சுட்டு எதுக்குடா அந்த பொண்ணை அவாய்டு பண்ற? என் அப்பா சத்தம் போது கூட எனக்கு அழுகு. இந்த பொண்ணோட காதலை பார்க்கும்போது என் அம்மாவையே மறந்துட போல பயமா இருக்கிறோம் மச்சான். கண்ணில் காதல் கொண்டேன், கண்ணீரில் கரைந்ததடி. நெஞ்சில் ஓர் விதை விதைத்தேன், அதில் வெந்நீர் விழுந்ததடி. காதல் கனவொன்று கண்டேன், அது காணலானதடி. உயிரும் உன் பெயர் சொல்லி அது உருகி துடிக்குதடி. பூங்குயில் உன் சோலையில் நெஞ்சு புலம்பி தவிக்குது கண்ணே. உன் புன்னகை அது போதுமே என் புலம்பல் தீர்த்திடும் பெண்ணே. புயல் காற்று காதல் தீபமேற்றினே. உனும் உயிரும் உருகிடவே நான் இருப்பேன். உன்முகம் என்றும் வாடாத ஒருவரும் கேட்பேன்.
பிரேக் எடுக்கலாம். சார் ஸ்டோரி தானே சார் சொல்கிறது, இப்போ எதுக்கு சார் பிரேக்கு? பெரியசாமி டீ கொண்டு வா. கொஞ்சம் தான் இருக்குது சார், முடிச்சிடலாம். ஹலோ, ஹலோ, யாருங்க? கிருஷ்ணாங்களா? என்ன வேணும் உனக்கு? இல்லை, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. காதலிச்சாலே உயிரை கொடுத்தா, அப்போ என்ன தந்தா காதலிச்சிடுவீங்க? லட்சுமி என்னாச்சு? அவ சாவுற நிலைமையில இருக்கா. நீங்கள் என்னமோ காதலிச்ச பொண்ணை அம்மாவுக்காக விட்டுட்டீங்க, அவ அப்பாவுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டா. எல்லா அப்பா மாதிரியும் இவளோட அப்பா கூட சாஃப்ட்வேர் பைத்தியத்துல இருந்து அவன் எவனுக்கோ கட்டி கொடுத்துட்டாரு. ஆனால் அவனுக்கு என்னமோ இதுக்கு முன்னாடி 3 கல்யாணம் ஆயிடுச்சாமா. இவளை 4வதா கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கல்யாணமான புதுசுல நல்ல மாதிரி நடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் தான் அவனோட உண்மையான ரூபம் வெளியில் வந்தது. அதுக்கேற்ற மாதிரி அவன் தப்பிச்சுக்கிறதுக்கு தப்பான சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி கொடுக்கறது வேற ஒரு ஆளாம். ஆனால் அவனோட சாஃப்ட்வேர் புத்தியில் இவளை கொலை பண்ண திட்டம் போட்டிருக்கான். எந்த ஹாஸ்பிட்டல்? இதயம் இரும்பில்லை இனியவளே, இதயம் தாங்கிட வழி இல்லையே, உதயம் தந்தென்னை உயர்த்திட செய்வாயா? எனது உயிர் உன்னை காத்திடுமோ, உனது முகம் இனி பூத்திடுமா, உன்னை எண்ணி என் உயிர் விட்டு போயிடுமா? மகாலட்சுமி மாதிரி இருந்த என் பொண்ணு இப்படி ஐசியூல பார்க்க வேணும் நினைச்சு கூட பார்க்கலாம். உன் தந்தை ஒரு பாவியம்மா, தரல் கெட்ட மனிதனுக்கும் தாரை வார்த்து கொடுத்தனே. தாய் சொல்லை கேட்காமல் தடுமாறி நின்றேனே. என் தாயே நீ அம்மா, உன் கனவை நீ காண்பதற்கு கண் விழித்து பார்ப்பாயோ, கண் விழித்து பார்ப்பாயோ. சுடும் நெருப்பிலே என்னை வீழ்த்தினாய், சரிதானா? நான் துடிக்கிறேன், இங்கு தவிக்கிறேன், நீ உறங்கினால் முறைதானா? உன்னுயிர் என்னோடு, என் உயிர் உன்னோடு ஒன்றாய் கலந்தது. அப்போது ஓர் உயிர் அடங்கிட, ஓர் உயிர் நடுங்கிட, இது என்ன முறையுது இப்போது? எந்த தாயாய் வந்தவளே, கண் கொண்டு பாராய், உந்தன் சிறியாய் காத்திருப்பேன், என் உயிர் தாராய். ஊனும் உயிரும் உருகிடவே நான் தவமிருப்பேன், உன்முகம் என்றும் வாடாத ஒருவரும் கேட்பேன். காதலிச்சா உயிர் கொடுத்தா என்ன கொடுத்தா காதலிச்சிருவீங்க? காதலுக்கு காதலோட காதலிச்சிங்க.
அந்த பொண்ணு மேல லவ் வருதுக்கு ஹீரோய்க்கு இன்னும் ஸ்ட்ராங் பாயிண்ட் வேணும். இல்லை சார், நைட்டு வந்து அந்த பொண்ணு அந்த பையக்காக 1:30 வரைக்கும் வெயிட் பண்ணாச்சுல, அதனால அந்த பையக்கு வந்து காலையில் பார்க்கும்போது ரியலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நல்லதா இருக்கு. பட் அந்த பெண்ணு ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஹீரோய்க்கு எப்படி தெரியும்? ஃபஸ்ட்டு சீனில் பையாவுக்கு மெசேஜ் வரலையா சார் ஐ லவ் யூன்னு? ஸோ அந்த பொண்ணு வந்து அந்த பையாவுக்கு ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. அந்த பொண்ணு தான் இந்த பையாவுக்கு எப்படி அந்த விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு கூப்பிட்டாச்சு. மெசேஜ் பண்ண ரிப்ளை கொடுக்க மாட்டாங்க, அதனால் ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு சார். அந்த 2 பேருக்கு பிரேக்கப் ஆகிற டைமில் வந்து அந்த பொண்ணு சொல்லியாச்சு இல்லை சார், போய்டு என் மனசு எடுத்துட்டு. ஓகே. ஸோ அந்த டைமில் வந்து உடல் மட்டும்தான் இங்கே இருக்குது, மனசு அவங்ககிட்ட இருக்குது. கிளைமேக்ஸில் கண்டிப்பாக ஒரு ஐட்டம் சாங் வைக்கணும். இல்லை சார், இப்போ வந்து நம்ம ஸ்டோரி மட்டும் தான் நான் சொல்கிறது. ஸ்கிரிப்ட் எல்லாம் டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் சாங்ஸ் எங்கெங்கே வைக்கணும், இல்லை டைலாக்ஸ் எங்கெங்கே மாற்றணும், ஐட்டம் சாங் வேணும்னா கூட வைக்கலாம் சார். ஆனால் அது நான் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணலாம். ஓகே, நல்லா இருக்கு ஸ்டோரி, நம்ம பண்ணலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். கண்ணில் காதல் கொண்டேன், கண்ணீரில் கரைந்ததடி, நெஞ்சில் ஓர் விதை விதைத்தேன், அதில் வெந்நீர் விழுந்ததடி, காதல் கனவொன்று கண்டேன், அது காணல் ஆனதடி, உயிரும் உன் பெயர் சொல்லி அது உருகி துடிக்குதடி, பூங்குயில் உன் சோலையில் நெஞ்சு புலம்பி தவிக்குது கண்ணே, உன் புன்னகை அது போதுமே என் புலம்பல் தீர்த்திடும் பெண்ணே, புயல் காற்று காதல் தீபமேற்றியே, ஊனும் உயிரும் முருகிடவே நான் தவம் இருப்பேன், உன்முகம் என்றும் வாடாத ஓர் வரம் கேட்பேன், ஊனும் உயிரும் முருகிடவே நான் தவம் இருப்பேன், உன்முகம் என்றும் வாடாத ஓர் வரம் கேட்பேன். இதயம் இரும்பில்லை இனியவளே, இதயம் தாங்கிட வழி இல்லையே, உதயம் தந்தென்னை உயர்த்திட செய்வாயா, எனது உயிர் உன்னை காத்திடுமோ, உனது முகம் இனி பூத்திடுமா, உன்னை எங்கி என் உயிர் விட்டு போயிடுமா. சுடும் நெருப்பிலே என்னை வீழ்த்தினாய் சரிதானா, நான் துடிக்கிறேன் இங்கு தவிக்கிறேன், உறங்கினால் முறைதானா, உன் உயிர் என்னோடு என் உயிர் உன்னோடு ஒன்றாய் கலந்தது அப்போது, ஓர் உயிர் அடங்கிட ஓர் உயிர் நடுங்கிட இது என்ன முறையுது இப்போது, எந்த தாயாய் வந்தவளே கண் கொண்டு பாராய், உந்தன் சேயாய் காத்திருப்பேன் என் உயிர்